அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய நங்கூரமாக இருந்தாருன்னா உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆரோக்கியமாக இருக்கீங்களா? தெளிவாக இருக்கீங்களா? ஆமென். ஓகே, யாவரையும் அப்பல்ல சந்தோஷம். ஆண்டவர் மெய்யாகவே நல்லவர். ஆண்டவர் மெய்யாகவே நல்லவர். ஆண்டவர் மெய்யாகவே நல்லவர். ஆண்டவர் மெய்யாகவே நல்லவர். ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போதுமே உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஓகே, கவலைப்பட மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் பதற மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் இருப்பீங்க. ஆமென், ஆமென். ஸோ நிறையா காரியம் நம்ம பேசலாம், நிறையா காரியம் நம்ம தீர்மானிக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே தேவன் ஓகே அதை அவரோட எஜெண்டாவாக எடுத்துக்குவாரா? இன்றைக்கி நிறையா தடவை நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம், அவர் கொடுக்கறத நம்ம வாங்க மாட்டோம். Because we want our ways, we want our things to take place, we want our plans to succeed. நம்ம திட்டங்கள் தான் நிறைவேறணும், நம்மளுடைய காரியங்கள் தான் நிஜமாகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் வச்சிருக்கிறத நம்ம வரவேற்றுக்க மாட்டோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி வாழ்க்கையில் போராட்டம். அவர் உங்களுடைய நங்கூரமாக இருந்தாருன்னா உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஆமென். எங்கே அந்த நங்கூரம்? அங்கால இருக்குது பாருங்கள். அவர் உங்கள் நங்கூரமாக இருந்தாருன்னா உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஏன்னா கடலில் பெரிய பெரிய கப்பைகளுக்கு நங்கூரத்தை தான் வைத்து அதை நிலைநாட்டி வைப்பாங்க. அந்த நங்கூரம் இருக்கிற வரைக்கும் அந்த பெரிய கப்பை எங்கேயும் நவராது. ஆனால் அந்த நங்கூரம் தூக்கப்பட்டுச்சுன்னா என்னாகும்? அந்த அடிக்கிற அலைக்கு அந்த கப்பை என்ன ஆயிரும்? எந்த பக்கம் காற்று அடிக்குதோ அந்த பக்கம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய நங்கூரமாக இருந்தாருன்னா உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஆமென். அதை பிடிச்சிக்கங்க. அவர் நங்கூரமாக இருந்தால் என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஆமென்.